நரசிங்க முனையரைய நாயனார் சைவ சமய அடியார்களாகிய 63 நாயன்மார்களில் ஒருவர். சோழ நாட்டின் திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசராக இருந்தார். திருவாதிரை திருநாளன்று இறைவனை போற்றி வழிபட்டு சிவனடியார்களுக்கு உணவும் உடையும் அளிப்பார். அவற்றுடன் அவர்களுக்கு 100 பொன்னையும் கொடுத்து மகிழ்வார். திருநீறு அணியும் சிவனடியார்களுக்கு விரும்பியதை கொடுத்து வழிபாடு செய்து பெரும் பொருள் கொடுத்தமையால் அவரை நாடி வரும் அடியார்களின் கூட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது. ஒருமுறை திருவாதிரை திருநாளில் அடியார் வழிபாட்டின் போது வந்திருந்த அடியார்கள் கூட்டத்தில் ஒருவர் தொழுநோயால் தாக்கப்பட்டு எல்லோரும் வெறுக்கத்தக்க மேனியை கொண்டவராய் இருந்தார். ஆனாலும் அவர் வெந்நீர் அணிந்து இருந்தார். அதனைக் கண்ட நரசிங்க முனையரையர் எத்தன்மையானாராலும் திருநீறு அணிந்திருந்தால் அவர்களை இகழக்கூடாது என்று கூறியவாறு அவரை எதிர்கொண்டு அழைத்து வணங்கினார். முறைப்படி அவரை வரவேற்று உபசரித்து வேண்டுபவற்றை அளித்து அத்துடன் மற்றவர்களுக்கு வழங்கியதை விட 2 மடங்காக பொன்னை தானமாக வழங்கினார். இத்தகைய சிறப்பிற்கு உரியவர் நரசிங்க முனையரையர். ஒரு நாள் நரசிங்க முனையரையர் வீதிவலம் வந்து கொண்டிருந்தார். வழியில் வீதியில் தேர் உருட்டி விளையாடிக் கொண்டிருந்த நம்பியாரூரர் என்னும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டார். அவருடைய அழகையும் பொலிவையும் அறிவு சுடர்விடும் கண்களையும் கண்டு மயங்கினார். சுந்தரரின் தந்தையான சடையனாரிடம் சென்று அவரிடம் தாம் கொண்ட நட்புரிமையின் காரணமாக நம்பியாரூரை தான் வளர்ப்பதற்கு தருமாறு வேண்டினார். அவரும் அதற்கு இணங்கினார். அது முதல் நம்பியாரூரை தனது வளர்ப்பு மகனாக கொண்டு அவர் திருமண பருவம் எய்தும் வரை அன்போடு வளர்த்தார். நரசிங்க முனையரையர் பல வகைகளில் சிவ தொண்டுகளும் அறப்பணிகளும் புரிந்தார். நரசிங்க முனையரைய நாயனார் என்று போற்றப்பட்டார். இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.